என் தம்பி நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தலை எப்படி இப்படி பாலைவனமா ஆச்சு? கட்டிக்கிற போறவன் எப்படிதான் அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவையும் ஏன் கேட்கிறேன்? எங்க வீட்டு எருமை கண்ணு குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாடு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற நின்று பிடிச்சு. நீயும் ஒரு வகையில் அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன பணத்துல பால் அப்ப நாத்தி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பால் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லைங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கில சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் குடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சுன்னு தெரியுமா? இல்லடா சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு. எட்டு மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? அங்கே போய் விழுவ. வாய வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். சார் சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடுறேன். என்ன இருங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கீங்க. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையை ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன், அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன வந்து என்ன விளையாடியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம்குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. யோ கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்க பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். ஸ்டேஷன்ல போய் பாக்கலாம். எந்த பரவாயில்ல சார். எந்த சார் 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 என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார். அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார் அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, பிரிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்குறீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி சுண்டால கட்டு. ஏன் கையை கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும்னு இவருக்கு பயம். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மில்கி ஹோட்டலா? காட்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வச்சுமா போங்க சார். வாங்க. டாட்டா வேற வர ஏறோம்ல. யார பொய்ய ட்ரெஸ் கொடுப்பியா? அதுல உட்கார. அது ஏன் சார்? சார் என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடுறதாலும் அடிக்கிறீங்க. ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முடிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏண்டா கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார். சுத்தி
சுத்தி சொன்ன கேளுங்க சார். சொன்னாரு ஒரே ஒரு தடவை. அப்பா வயசாகி போச்சு, ஓட முடியல. இங்கேயாவே ஓடிதான் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, வீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதே மகனே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரவே அடிப்பேன். ஆமாண்ணே. சிக்கிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். ஐயோ சொல்ல கேளுங்க சார். ஐயோ 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 நம்ம செய்ய மாட்டேன் சார். சார் ஒரு கை கொடுங்க. ஐயோ ஐயா ஐயா அடிமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சுட்டு கேட்கிறாரு? போலீஸுக்கே பொய் அட்ரஸ் கொடுக்குறேன். பொய் அட்ரஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் வருது? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன் இல்ல ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டியூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டியூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டியூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியாரு என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? முனுசாமி செஞ்சி கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போவாதீங்கயா. போகும்போது லொட்டு 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 அடிச்சுட்டே போறீங்க. லக்ஷ்மி, வணக்கம். இன்னமும் ஏமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் தான் தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. தூக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நாங்க. அப்படியா? ஆமாமா, இப்ப கூட வந்தேன். உன்னை பார்த்து இந்த வரலாறு நாங்கதான் இங்க வந்தா போலீஸ் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குமேன்னு நம்ம மண்டபி மண்டபத்தை எழுதி வச்சிருக்கோம். இப்ப போல கூட போய் பார்க்கலாம். அப்ப வாங்க போலாம். உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரேன். எது கதவை சாப்பிட்டுருக்கீங்க? வயசு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 4 பேர் கதவை பார்த்துட்டு நிக்கிறோம்னா அது எதுக்கு? அதுக்குத்தான். நீ ஆற்றால் இந்த 4 பேருக்கு இப்படி பயப்படுறீங்க. இவரை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? துரத்துறதை தவிர வேற வழியே இல்லை.